வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி பாதாம் உப்மா ஹேஷ் ப்ரௌன்ஸ். இது பாதாம் உப்மாவாகவும் சாப்பிட்லாம், ஹேஷ் ப்ரௌன்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இதில் பாதாம் வச்சு செய்கிறதுனால ப்ரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். சின்ன குழந்தைங்க கூட இதை கொடுக்கலாம். ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் இது. இப்போ இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பாதாம் உப்மா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை இப்போ பார்க்கலாம். 1 கப் பாதாம் பவுடர். பாதாம் ஒரு 10 நிமிஷம் சுடுற வெந்நீரில் ஊற வச்சுட்டு தொலியை எடுத்துட்டு நல்லா காய வச்சுட்டு பவுடர் பண்ணி எடுத்திருக்கேன். உப்புமா பண்ணுறதுனால ரவை மாதிரி பொடியை திரிச்சிருக்கேன். 1 கப் பாதாம் பவுடருக்கு 1/4 கப் அளவுக்கு ரவை. வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இஞ்சியை இது மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாயும் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். வாசனைக்கு கருவேப்பிலை. உப்புமா செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கொஞ்சமாக துருவின தேங்காய், தாளிக்கிறதுக்காக கடுகு உளுந்தம் பருப்பு. உப்புமா செய்கிறதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கலாம். அது கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இதோடைய ரவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரவையில் உள்ள பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பாதாமையும் சேர்த்துடலாம். பாதாம் சேர்த்துட்டு இதையுமே ஓரளவு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். பாதாம் நம்ம ஊற வச்சு திரிக்கிறதுனால ரொம்ப நேரம் திரிச்சோன்னா பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அதனால் இந்த அளவுக்கு கோஸாக அரைச்சாலே போதும். பாதாமில் உள்ள பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம தேங்காய் பூவையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை. இது கூட இந்த உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா உப்புமா செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வெந்நீர் கொதிக்க வச்சு இதில் ஊற்றிக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நம்ம வெந்நீர் சேர்க்கறதுனால ஈஸியாக குக் ஆகிடும். ஃப்ளேம் இப்போ நல்லா ஹையில் வச்சுட்டு கிளறி விட்டுக்கலாம். வெந்நீர் சேர்த்து கிளறதுனால சீக்கிரமாகவே இது வெந்துடும். உப்புமா நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். ஹெல்த்தியான பாதாம் உப்புமா ரெடி. இதை இப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும்னா இந்த உப்புமாவை நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா ஸ்கொயராக ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஈவனாக இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா அடுத்தது என்ன செய்யலான்றதை பார்க்கலாம். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு நெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீசஸை இதில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதே மாதிரி இதையும் திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமே நல்லா கிறிஸ்பியாக டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாதாம் உப்புமா ஹேஷ் ப்ரௌன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இது ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக். இது மாதிரி சாஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரியான இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.